அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடந்த கதை அத்தனையும் சொல்லிடுறாங்க சுடாமணி. பாக்கியம் இதை கேட்டதும் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. பாக்கியம் நடந்த கதை அத்தனையும் என் வாயாலேயே சொல்லும்படி ஆயிப்போச்சு பாருங்கிறாங்க சுடாமணி. என் கூட இருந்த அந்த பொம்பளை சண்முகத்துக்கிட்ட அடையாளம் காட்டாம இருந்திருந்தா, சண்முகமும் என்னை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா என்னோட ஜென்மம் அப்படியே ஜெயிலியே போயிருக்கும் பாக்கியம்னு அழுகுறாங்க சுடாமணி. அட பாவி பாவி இம்பிட்டு செஞ்சிருக்கானேங்கிறாங்க பாக்கியம். இம்பிட்டு செஞ்சது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கே என்னை வந்து பார்த்து மிரட்டியும் ஜெயில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே உன் குடும்பத்தை மண்ணுல செதைச்சு புதைச்சிடுவேன். இப்படியெல்லாம் ஜெயில வந்து என்னை மிரட்டினா நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் கூட பிறக்காத அண்ணனா தானே நான் பார்த்தேன். அவனுக்காகத்தானே அப்பேற்பட்ட பழியும் சுமந்தேன். பெத்த பிள்ளைகளை கூட அவனுக்காகத்தானே நான் விட்டுட்டு போனேன் பாக்கியம். என்ன இப்படி பழி வாங்கி போட்டேனே பாக்கியம். இது எந்த ஊர் நியாயம்? அந்த திருடனை கத்தியால குத்துனானே, அந்த கத்தியாலேயே என்னையும் குத்தி கொண்டு இருந்தா கூட நானும் நிம்மதியை செத்துருப்பனே. என் பிள்ளைகளும் என்னை தூக்கி போட்டுட்டு காரியத்தையும் பண்ணிட்டு அதுகளோட வாழ்க்கைய அதுகளா வாழ்ந்திருக்குமே பாக்கியம். இதுக்காக எனக்கு இப்படி ஒரு அவரி பட்டம். என் குழந்தைங்களெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சு, என் குடும்பத்தை பிரிச்சு ஆம்பளை சுகத்துக்கு அலையிறேன்னு இப்படியெல்லாம் ஒரு பட்டத்தை கட்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே. எதுக்கு எதுக்கு எனக்கு இம்பிட்டு பெரிய தண்டனைன்னு அழுகுறாங்க சூடாமணி. விடமாட்டேன் மதனி, விடமாட்டேன். அவனை நான் சும்மாவே விடமாட்டேன்னு பாக்கியம் ரத்தம் கொதிக்க நிற்கிறாங்க. நெஞ்செல்லாம் நெஞ்சு பெத்த பிள்ளைகளே என்னை வெறுக்குது. தாண்டி உங்க அம்மானு என் மகட்டியே என்னால சொல்ல முடியலையே. இதெல்லாம் நான் எந்த சாமி கிட்ட போய் முறை வைக்கிறது? நான் இறந்தனே 20 வருஷம் வாழ்க்கை. அது எந்த சாமி எனக்கு திருப்பி கொடுக்கும் சொல்லு பார்க்கலாம். அண்ணே ஆம்பளை தானே நீயே? அந்த படுவாவி அந்த பாடையில போறவே என் மது நீ இம்பிட்டு பாடுபடுத்தியிருக்கான். அவனை நீ உசுரோட விட்டு வச்சிருக்கேன். நீ உணர்ச்சி வசப்படாதேன்னு பரணி சொல்றாங்க. ஏய் நீ பேசாதடி முதல்ல. இம்பட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் அந்த படுவாவியை நீ அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறீ. எல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு கேக்குறாங்க பாக்கியம். அத்தை இங்க பாரு, நாங்க சொல்றது கேளு. நீ முதல்ல பேசாதல பேப்பையில பெத்த அம்மைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊருக்கு முன்னாடி இப்படி உட்கார வச்சிருக்கான் ஒரு படுவாக. அவன் குடல உருவி மாலையை போட்டிருக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க பாக்கியம். அத்தை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஒவ்வொரு தடவையும் நெஞ்சு பொறுக்காம நான் உன் புருஷனை வெட்ட வரும்போதெல்லாம் தடுத்தது நீ தானே. அம்மைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனேன்னு நான் எத்தனை தடவை அவனை வெட்ட வந்திருப்பேன். அந்த உண்மையை சொல்ல முடியாம தவிச்சதுன்னா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தது நீ. இப்ப கூட உன் புருஷனை குத்தருக்கு வந்து தடுக்க வந்த நீ அந்த கத்தி குத்த வாங்கிட்ட. எப்படியோ பரணி காப்பாத்திட்டா. அதுக்கப்புறம் பரணி தடுத்து நிறுத்திட்ட. எங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டது. இவங்களுக்காகத்தான் நான் இத்தனை நாளா அந்த உண்மையை நெஞ்சுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தேன். சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. என்னைக்கு இருந்தாலும் அவனோட சாவு என் கையால தான். அப்படின்னா நான் போறேன், நீ வேண்டாம். இன்னையோட அந்த ஆளோட கதை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க பாக்கியம். இப்பவே போய் குடல் உருவி மாலையா போடல. என் பேர் பாக்கியம் இல்லை. இன்னைக்கு அந்த சவுந்தரபாண்டி செத்தான்னு சொல்லி பாக்கியம் போய் அங்க இருந்த வேலை எடுத்துக்கிட்டு போறாங்க. வேலை எடுத்துக்கிட்டு போகும்போது பரணியும் வைகுண்டமும் தடுக்கிறாங்க. பாக்கியம் சொன்னா கேளு. இப்ப 2 பேரும் விட போறீங்களா இல்லையா? நீ பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், நீ கூட பிறந்த அண்ணனு பார்க்க மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா அப்படின்னு பாக்கியம் அவங்க 2 பேர்த்தையும் உதறி விடுறாங்க. மதனி பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் அந்த சவுந்தரபாண்டியோட சாவு மட்டும்தான் ஒரே பதில். என்னை யாரும் தடுக்காதீங்கிறாங்க பாக்கியம். அந்த ஆளை குத்தணும் அவ்வளவுதானே, விடு நானே குத்தறேங்கிறாங்க வைகுண்டம். சூடாமணி பாக்கியத்தை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன பாக்கியம் நான் கெட்டு போனவளாவே சாகணுமா? ஆல்ரெடி நான் இந்த பட்டத்தோடவே சாகட்டுமா? மதனி நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா அவன் எனக்கு வச்ச கெட்ட பேரும் பட்டமும் போயிடுமா? நான் பட்ட வேதனையெல்லாம் மறைஞ்சிடுமா? சொல்லு பார்க்கலாம். எல்லாமே சரியாயிடுமா? போய் அவனை கொண்டுட்டு வா போ. அம்மா நான் மட்டும் சண்முகம் கையை கட்டி போடாம இருந்ததா அவன் எப்பவே பழிக்கு பழி வாங்கியிருப்பான். எங்க அத்தை உத்தமின்னு நான் நம்ப வைக்கணும். ஆகிற வரைக்கும் அந்த ஜெயிலியே கிடக்கணும். அதான்மா உண்மையான பழிக்கு பழி. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சாவுங்கிறது அப்பாவுக்கு தண்டனை இல்லை, அது விடுதலை. நீ புரிஞ்சுக்கோ. செத்துட்டா சந்தோஷமா செத்துட்டு போய்வாரு. அத்தை பட்ட கஷ்டமெல்லாம் அவரும் அனுபவத்தில் இருக்கிற கெட்டு பேரெல்லாம் மாறணும். அதுதான் அப்பாவுக்கு கொடுக்குற தண்டனையாவும் இருக்கும். இதே ஊர் பார்க்க உறவு பார்க்க அந்த ஆளு கையில விலங்கோடு ஜெயிலுக்கு போகணும். நம்ம பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பாக்கியம் இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கையில வச்சிருந்த வேலை தூக்கி வீசிட்டு மதினி அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பாக்கியம் நீ அழுகாத, என் மக சண்முகம் இருக்கான், உன் மாவ பரணி இருக்கா, 2 பேரும் சேர்ந்து என் மேல விழுந்து அழுக்க கழுவிடுவாங்க. பாக்கியம் பட்ட பாட்டுக்கெல்லாம் இவங்க 2 பேருமா சேர்ந்து பழி வாங்கிடுவாங்க. நீ நம்பு. அம்மா உன் வீட்டுக்காரருக்கு அத்தை வெளியே வந்த விஷயம் தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவர் ஏதாவது ஒரு வழியில கெடுத்து விட பாப்பாரு. அம்மா வெளியில வந்த விஷயம் அந்த ஆளுக்கு மட்டுமில்ல ஊருக்குள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. இதுதான் அம்மானு தங்கச்சிகளுக்கு கூட தெரியாது. நாங்களும் சொல்லல, நீயும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்குறாங்க சண்முகம். ஐயோ நெஞ்செல்லாம் எரியுதே. அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே எனக்கு கொலை வெறி வருமே. அவன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்காது. நாசமா போனவனோட மூஞ்சியை பார்க்க எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவேன்? பாக்கியம் அவன் தந்திரத்துல குள்ள நரி. நாமளும் அதே மாதிரி தந்திரமா தான் நடந்துக்கணும். வரணி சொல்றதை நீ கேளு. முதல்ல சத்தியம் பண்ணணும்னு சொல்றாங்க சூடாமணி. பாக்கியமும் வேற வழி இல்லாம நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு பாக்கியம் சத்தியம் பண்றாங்க. அதே நேரத்துல உங்க அப்பனை நான் மன்னிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டும் பாக்கியம் அப்படியே எருமலை வெட்டிக்கிற மாதிரி அப்படி நெஞ்சில எரி மலையா போறாங்க. பாக்கியத்தோட நெஞ்சிலையும் மனசுலையும் கண்ணுலையும் அப்படியே அனல் பறக்க தீக்குழம்பு போல அப்படி போய் பொங்கி நிக்கிறாங்க. வீட்டுல பாண்டி சவுந்தரபாண்டி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எஸ்கி தான் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. சட்னி வேணும்னா கேட்டு என்னவா அப்படின்னு ஆசாசியா கேட்டு கேட்டு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. எஸ்கி இந்த பக்கமா சனியன் ஆஹா சட்னி சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துமா, வா தாயி வா வந்து ஊத்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கிற சவுந்தரபாண்டி பொறுக்க முடியாம பொறுமிக்கிட்டு பாக்குறாரு. என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க. இல்லைங்க உங்களுக்கு பிடிக்குமேனு சுட்ட கத்திரிக்காய் சட்னி போட்ட மிளகா பொடி வெங்காய சட்னி அரைச்சு வச்ச சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வாயில இருந்து ஏதோ நல்ல வார்த்தை வருமான்னு
வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறேங்கிறாங்க எஸ்கே. அட யார்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கிறீங்களே மதினின்னு கேட்குறாங்க சிவபாலன். பேசாம ஒழுங்கா சாப்பிட அடிச்சுனா பார்த்துக்கோ அப்படின்னு முத்துப்பாட்டி செல்லமா சிவபாலனை திட்டுறாங்க. மதினி எங்கள் அண்ணன் ஏசுறதுனா மட்டும்தான் வாய் திறக்கும், பாராட்டுறதுக்கெல்லாம் வாயவே திறக்காது. உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா? இப்போ நீ வாயை மூடல, மிளகா சட்னி எடுத்து அப்படியே மூஞ்சியில தேய்ச்சி விட்டுருவோம் பார்த்துக்கோன்னு முத்துப்பாண்டி மிரட்டுறாங்க. சிவபாலனை எதுக்காக ஏசுறீங்க? ஏன் வாய் திறந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா என்னவோ அப்படின்னு கேட்குறாங்க எஸ்கே. ங்கிறாங்க முத்துப்பாண்டி. சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க எஸ்கே. அப்படி சொன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு திருத்தி சொல்றாங்க முத்துப்பாண்டி. அடே அப்பா, எங்க அண்ணன் தடவையா பாராட்டுறதுக்காக வாய் திறந்திருக்கான்னு சொல்றாங்க சிவபாலன். சிரிச்சு கிடக்குறாங்க எஸ்கே. சவுந்தரபாண்டிக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுக்காம இந்த நசிகை கொஞ்சம் கொஞ்சமா இந்த முத்துப்பாண்டியோட மனசை மாத்திடுவா போல இருக்கு. முத்துப்பாண்டியை விட்டா இவளுக்கு அவார்டே கொடுத்துருவான் போல இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி யோசிச்சு பார்த்துட்டு வாயில வச்சு இட்லியே சேச்சேன்னு துப்புறாரு. என்ன இட்லி இது? வாய்க்கால எரும மாட்டை குளிப்பாட்டுறமே அந்த கல்லு மாதிரியெல்லாம் இருக்கு. இதான் சட்னி இருக்கே, இந்த சட்னியை வாயிலேயே வைக்க முடியல. வந்துட்டாரு ஐயனாரு. ஏப்பா, அம்மா வைக்கிற சட்னியை விட உப்பு உரப்பும் அதிகமா தானே இருக்கு, மதுரை நல்லா தானே வச்சிருக்குன்னு சொல்றாங்க சிவபாலன். உனக்கு என்னப்பா நாக்கு இது மறுத்து போச்சான்னு கேட்குறாங்க சிவபாலன். முட்டை ஓட்டி இது இட்லி இது சட்னின்னு இதை சாப்பிட சொல்றியடா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. வீட்டுல முட்டை ஓட்டி இருக்கா, அதை அவிச்சு கொடுங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஜாட பேசுறாங்க சிவபாலன். சே, இதுக்கு மேல பேசினா நம்ம தான் நாரி போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு முத்துப்பாண்டி அதோட நிறுத்திக்கிறாங்க. இந்த இளவரத்து பாக்கியம் எங்க போய் தொலைஞ்சா, என் வாய்க்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி சமைக்காம எங்க போய் தொலைஞ்சால தெரியலையே அப்படின்னு சவுந்தரபாண்டி திட்டிட்டு இருக்கும்போது, யோ நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு பாக்கியம் தலைமுடியெல்லாம் வெறிச்சு போட்டுட்டு அப்படியே பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிறாங்க. நான் ஒன்னும் இன்னும் செத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு வாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க பாக்கியம். அந்த விளங்காத தங்கச்சி சொல்றா, நீ எங்கடி போனேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஊர்பட்ட பாவத்தை பண்ணி போட்டு நீ என்னையே கேள்வி கேட்குறியாங்கிறாங்க பாக்கியம். ஏய், நான் என்னடி பாவம் பண்ணேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பலார்னு சவுந்தரபாண்டி கன்னத்துல போடுன்னு ஓடுறாங்க. ஏ பாக்கியம், என்னையவே அடிக்கிறியா நீ அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. உனைவெல்லாம் அடிக்கக்கூடாது, உசுரோட வச்சு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுசாமர் எடுத்து அப்படியே சவுந்தரபாண்டி மேல ஊத்தி விடுறாங்க. சவுந்தரபாண்டி குதின்னு குதிக்கிறாரு. ஐயோ சுடுதே. சிவபாலன் ஒரு பக்கம் முத்துப்பாண்டி ஒரு பக்கம் பாக்கியத்தை கையை பிடிச்சுக்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, விடுமாங்கிறாங்க. இந்த ஆள் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி சாவுன்னு வந்தா அது என் கையால தான், நான் உன்னை விட மாட்டேங்கிறாங்க பாக்கியம். அம்மா உனக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க. பாண்டி, நான் துடிச்சு போய் வந்திருக்கேன், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன், இல்லைன்னா இந்த சவுந்தரபாண்டிய நான் விட மாட்டேன், இவனை கொல்லாம விட மாட்டேங்கிறாங்க பாக்கியம். கையை விடுங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தோட கையும் உதறி விட்டுட்டு பாக்கியம் அந்த பக்கமா போய் சேவக்கட்டி எடுத்துட்டு வந்து அப்படியே சவுந்தரபாண்டி தலையில இருந்து கால் வரைக்கும் அடின்னு அடி ஒரு பிடிச்சு விட்டுறாங்க. இந்த ஆள் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு பாக்கியம் வெறி தீர அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நாய்க்குட்டி மாதிரி தவழ்ந்துகிட்டே சவுந்தரபாண்டி அப்படியே நழுவி போயிடுறாங்க. சொன்னது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நான் இந்த அவதாரி பட்டத்தோடவே செத்துட்டுமான்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க பாக்கியம். அவ பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்களும் அப்படியே ஏசி பேசுறாங்க. என்ன இந்த ஓடுகளை பெத்த மகதான் உனக்கு வேணுமான்னு கேட்டதை நினைச்சு பாக்குறாங்க பாக்கியம். வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் பரணியை நான் ஒன்னும் உன் கூட அனுப்பி வைக்க மாட்டேன், ஓடுகாலி பெத்த பையன் நீ, உன் கூட என் பிள்ளைய அனுப்பி வைப்பான்னு நினைச்சியான்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. ஓடுகாலி சூடாமணியை எத்தனை தடவை ஓடுகாலி பட்டம் போட்டிருப்பான் இந்த சவுந்தரபாண்டி, சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கொண்டிருக்காங்க பாக்கியம். எல்லாம் நினைச்சு பார்த்து கொந்தளிக்கும் போது எஸ்கே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா உனக்கு என்னாச்சு, இந்தம்மா முதல்ல இந்த தண்ணியை குடின்னு முத்துப்பாண்டி கொடுக்குறாங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், ரத்தம் தான் குடிக்கணும், ரத்தத்தை குடிச்சுனா தான் என்னோட ஆத்திரம் அடங்குங்கிறாங்க. இதை கேட்டுதான் அங்க இருந்து எல்லாருமே பயப்படுறாங்க. மறுபடியும் எஸ்கே கையில இருந்த தண்ணியை வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுறாங்க. அம்மா உனக்கு என்னாச்சு, எங்க போனேன்னு கேட்கறாங்க சிவபாலன். சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாதுங்கிறாங்க பாக்கியம். அத்தே, நீ எங்க வீட்டுக்கு தானே போனேன், நான் எங்க போனா உங்களுக்கு என்னடி, நான் போறது வாரது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா என்ன? துரோகம், பச்சை துரோகம். யார் வேணாலும் மன்னிக்கலாம், யார் வேணாலும் மறக்கலாம், அந்த சவுந்தரபாண்டியை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னை கொஞ்சம் தனியா இருக்க விட மாட்டீங்களா? முதல்ல எல்லாரும் இங்கிருந்து போங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். அந்த இடத்துக்கு சனியன் வராங்க. அம்மாவுக்கு ஏதோ காத்து கருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், திருநீர் போட்டு படுக்க வச்சா சரியாயிருன்னு சொல்றாங்க சனியன். அத்தைக்கு காத்து கருப்பு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது, இல்லைன்னா ஐயா மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு வரும். சிவபாலா போய் திண்ணீர் எடுத்தாங்கிறாங்க. சிவபாலன் திண்ணீர் தட்டம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டி இட்டு விட்டுட்டு அம்மாவை படுக்க வைக்கிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு அத்தனை அடியும் வாங்கிட்டு ஒருவேளை சூடாமணி விஷயங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதனாலதான் இந்த ஆட்டம் ஆடுறாளா அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி கணிப்பு போட்டு கண்டுபிடிச்சிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு போறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.